அன்பான தனுசு ராசி நேயர்களே, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டதால் தர்ம சிந்தனைகளும் நேர்மையான குணங்களும் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். நெருப்பு ராசிக்காரங்க அப்படிங்கிறதால நீங்கள் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே நிறைய தனித்திறமைகளை வச்சுருப்பீங்க. ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க. எல்லோரையும் ஈஸியாக நம்பக்கூடிய கள்ளம் கபடம் இல்லாத குழந்த மாதிரி மனம் படைத்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோட துணிஞ்சு செய்வீங்க. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சிக்கல்களை தீர்க்கிறது உங்களுடைய தனித்திறமைகளில் ஒன்றா இருக்கும். உங்களுடைய நல்ல குணத்தால் எல்லாரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஒரு சவாலாக எடுத்துட்டு விடாமுயற்சியுடன் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு காட்டுறவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுல ஆசானாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் பற்றி நிறையவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. சில நேரங்களில் அதையெல்லாம் மறந்துட்டு ஆரோக்கியம் இல்லாத பழக்க வழக்கங்கள்லையும் ஈடுபடுவீங்க. உங்கள் உடம்பை நீங்களே கெடுத்துக்குவீங்க. உங்கள் பேச்சில் எப்பவுமே ஒரு தெளிவு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கற்று வச்சுருப்பீங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல போயிட்டு ஆறுதல் சொல்லக்கூடியது நீங்களாக தான் இருப்பீங்க. சுயநலம் பார்க்காம மற்றவங்க நன்மைக்காக பாடுபடுவீங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச மாட்டீங்க. உண்மையான கடவுள் பக்தி கொண்டவங்களாக இருப்பீங்க. குடும்பத்தின் மேலே ரொம்பவே அக்கறை கொண்டவங்களாக இருப்பீங்க. இந்த மாதிரி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய தனுசு ராசி மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நீங்கள் செயல்படணும். வெளிப்படையான குணம் மூலமாக மற்றவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. சினிமா மற்றும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு பணியில் இருந்த இழுபறிகள் எல்லாமே மறைய போகுது. வியாபார பணிகளில் முதலீடுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். சமூக பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதையெல்லாம் திறமையாக சமாளித்து வெற்றி அடைவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. மற்றவங்க செய்யக்கூடிய செயல்களில் உங்களுடைய பாசிட்டிவான வார்த்தைகள் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வியாபார பணிகளில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது. மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். சினிமா மற்றும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார தேவைகள் எல்லாமே நிறைவேறும். வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தையும் பண பலன்களையும் கொடுக்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமல் போகிறதும் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் அவஸ்தைப்படுறதும் இருக்குது அப்படின்னா அதற்கு சில காரியங்கள் இருக்கும். மனுஷங்களாக பிறந்த ஒவ்வொருத்தரும் தங்களுடைய முற்பிறவியில் செஞ்ச நன்மை தீமைகளுக்கு தகுந்தபடி இந்த பிறவியிலையும் இன்ப துன்பங்களை எல்லாமே அனுபவிக்கிறாங்க. சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முற்பிறவி வாழ்க்கை ரொம்பவே சிறப்பானதாகவும் அதே சமயத்தில் அதிகாரம் கொண்டதாகவும் இருந்திருக்கும். நீங்கள் ஒருவேளை ஒரு குறுநில மன்னராகவோ அல்லது ஒரு ஊரின் தலைவராகவோ அல்லது பலருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராகவோ இருந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியிலும் செல்வ செழிப்பிலும் இருந்தபோது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்த சில தவறுகள் இந்த பிறவியில் உங்களுக்கு தொடர்ச்சியான துன்பங்களை கொடுத்துட்ருக்கு. முக்கியமாக முற்பிறவியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். உங்கள்கிட்ட உதவி அப்படின்னு நம்பி வந்த ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் உதவி முடிஞ்சும் வெறும் அகந்தையின் காரணமாக அவங்கள திருப்பி அனுப்பியிருக்கலாம். கூட வேலை செஞ்சவங்களையும் உங்களுக்கு கீழே இருந்தவங்களையும் ரொம்பவே கடுமையாக நடத்தி அவங்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கலாம். அந்த ஏழை எளிய மக்களின் துயரமும் கண்ணீரும் பலவிதமான தடைகளாக இப்பொழுது உருவெடுத்து நிற்குது. அதே போல் முற்பிறவியில் உங்களுடைய முன்னோர்களுக்கும் வயதில் மூத்தவங்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாமல் விட்டிருந்துக்கலாம். இறைவனிடத்தில் நிறைய வேண்டுதல்களை வச்சு அதை நிறைவேற்றாமல் தவற விட்டுருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்களால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிறவியில் உங்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த முற்பிறவி கர்ம வினைகள் இந்த பிறவியில் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு தெளிவாக இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக உழைச்சாலும் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் கடைசியில் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்து சேரும். நீங்கள் உயிராக நினச்ச உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு எதிராகவே திரும்புவாங்க. உங்களால் முன்னேறியவங்க உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடையலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு காரியத்தை தொடும்போது சூப்பராக செஞ்சு முடித்தாலும் கடைசியில் ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு தடை வந்து அந்த காரியம் முழுசாக கெட்டு போகும். கையில் பணம் வந்தாலும் அது வந்த இடம் தெரியாமல் ஏதோ ஒரு வழியில் செலவாயிரும். குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து மன நிம்மதியை கெடுக்கும். மனசுக்குள்ளே எப்பவுமே இனம் புரியாத ஒரு கவலையும், நாம் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம், நமக்கு மட்டும் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் அப்படின்னு ஒரு ஆதங்கம் எப்பவுமே உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கும். இது அத்தனைக்கும் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்பிறவியில் செஞ்ச அந்த கர்ம வினைகளில் தான் காரணமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் மனம் தளரவோ பயப்படவோ தயங்கிட்டு இருக்கவோ வேண்டாம். எதுக்குமே அஞ்சாத நெஞ்சம் கொண்டவங்களா இருப்பீங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பிலே உண்டு. இந்த கர்ம வினைகளை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஜோதிட சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவான சில வழிகளை எல்லாம் சொல்லியிருக்கு. முதலாவதாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிற அகந்தையை நீங்கள் முழுசாக விடணும். எந்த இடத்துலையும் யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்கும் உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். குறிப்பாக உழைக்கும் தொழிலாளர்களை ஒருபோதும் தரக்குறைவாக நடத்தக்கூடாது. அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நீங்கள் கொடுக்கணும். ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு சென்று அங்கு வயதானவங்களுக்கு உணவு மற்றும் ஆடைகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானமாக கொடுக்கலாம். இதையெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய கர்ம வினைகள் பெருமளவு குறையும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் சமூக அந்தஸ்தும் கிடைக்க போகுது. பல மாதங்களாக ஏன் பல வருடங்களாக நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்த பொருளாதார நெருக்கடிகளும் பண கஷ்டங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல. உங்களுடைய கையில் பணம் சுத்தமாக தங்காமல் இருந்திருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு வகையில் செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சேமிப்பு அப்படிங்கிறதே முழுசாக செஞ்சுருக்க முடியாது. உங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கே பல நேரங்களில் மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. கடன் தொல்லையால் பல இரவுகளில் தூக்கத்தை தொலைச்சிட்டு நாளைக்கு விடிஞ்சால் கடன் கொடுத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத எனக்கு மட்டும் ஏன் இந்த பண கஷ்டம் தொடர்ந்து வருது அப்படின்னு கடவுள்கிட்டையும் பல முறை கண்ணீரோட வேண்டிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள்கிட்ட பெருசாக பணம் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சொந்த பந்தங்களுக்கு இடையிலும் நண்பர்களுக்கு மத்தியிலும் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க மத்தியிலும் நீங்கள் பட்ட அவமானங்களும் சந்தித்த புறக்கணிப்புகளும் சொல்லி மாளாது. நீங்கள் உண்மையாக கடுமையாக உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் உழைப்பிற்கான பலனையும் பாராட்டையும் வேற யாரோ அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவங்க, நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து சிரித்தவங்க, உங்களை உதாசீனப்படுத்தினவங்க மனசளவில் உங்களுக்கு மிகப்பெரிய காயத்தை உண்டாக்கியிருக்காங்க. இயல்பாக பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவங்களாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்கும் பொழுது உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருந்தும் என்னால் முடியாதுன்னு உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க. ஏன் எதுக்குன்னு நிறைய கேள்விகளை கேட்டு நீங்களாகவே உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுற மாதிரி ரொம்ப கடுமையாக நடந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இருண்ட காலங்கள் எல்லாத்துக்குமே முடிவு வரப்போகுது. இதுக்கெல்லாம் நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரமாக தான் கிரக நிலைகளும் உங்களுடைய வேண்டுதல்களும் கடின உழைப்பும் இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த தரித்திர நிலை விலகி மகாலட்சுமி முழு அருளும் கடாட்சமும் உங்களுடைய இல்லம் தேடி வரப்போகுது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத பல திசைகள்ல இருந்தும் செல்வ வரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு புதிய புதிய வழிகள் எல்லாம் உங்களுக்கு வருமானம் பெருகும். நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தொழில் திடீர்னு ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும். தொழில் செய்யும் இடங்களில் மக்களின் வரவு அதிகரிக்கும். விற்பனை பல மடங்கு பெருகி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானம் பல மடங்கு உயரப்போகுது.
நீண்ட நாட்களாக ஒருத்தரை முழுசாக நம்பி பெரும் பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப கேட்க முடியாமல் அல்லது அவங்க திருப்பி தராமல் ஏமாந்து போய் இருந்திருப்பீங்க. அது கைக்கு வராது அப்படின்னு முழுசாக நீங்கள் மறந்து விட்ட அந்த தொகையானது மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்க போகுது. உங்களை ஏமாத்தினவங்க தன்னோட தவறை உணர்ந்து குற்ற உணர்ச்சியோடு இனிமே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. பல ஆண்டுகளாக விற்க முடியாமல் இழுபறியில் கிடந்த நிலம் அல்லது சொத்துக்களுக்கு இப்போ லாபகரமாக நல்ல விலைக்கு விற்க போகுது. அதன் மூலமாக நீங்களே எதிர்பாராத ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும் பொழுது புதிதாக வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை எல்லாமே செய்வீங்க. பல வருஷங்களாக வறுமையிலும் கடனிலும் வாழ்ந்து வந்த உங்களுடைய குடும்பத்தின் நிலை முற்றிலுமாக மாறி எல்லோர் முகத்திலும் நிரந்தரமான புன்னகை மலரப்போகுது. இதுவரை உங்களை வெறும் கடன்காரங்களாகவே மட்டும் பார்த்து வந்தவங்க இனிமே பெரும் செல்வந்தராக பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. உங்களை ஏளனம் செஞ்சவங்க எல்லாமே வாயடிச்சு போகிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிக உயர்ந்த இடத்துக்கு போக போகுது. இந்த சமுதாயத்தில் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு அதிகாரப்பூர்வமான இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. வறுமை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விலக போகுது. கடந்த காலங்களில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் சிந்தின வியர்வைக்கும் கொடுத்த உழைப்பிற்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் பட்ட அவமானங்கள் ஏராளமாக இருந்திருக்கும். அலுவலகத்தில் மற்றவங்க செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்று வீண் பொலி சுமந்திருப்பீங்க. உங்களுடைய அத்தனை சோதனை காலங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் முழுமையான பலன் கிடைக்கக்கூடிய பொன்னான காலமாக இனி இருக்க போகுது. நீங்கள் எந்த இடத்துல வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்றபடி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் எதுக்குமே ஆக மாட்டீங்க அப்படின்னு உதாசீனப்படுத்திய சொந்த பந்தங்கள் எல்லாமே மீண்டும் உங்ககிட்ட நெருங்கி வந்து பழகுவாங்க. பல வருஷங்களாக வேலையில் ஒரு பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பதவி உயர்வு இனி வருங்காலங்களில் உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களுடைய மேலதிகாரிகள் இது வரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இனிமே உங்களுடைய திறமையை முழுசாக உணர்ந்து உங்களை கொண்டாட போகிறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. முடங்கி கிடந்த தொழில்கள் கூட மீண்டும் சிறப்பாக நடக்க போகுது. அந்த தொழிலை விரிவுபடுத்தி பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முதலாளியாக மாறக்கூடிய ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் புதுசாக எந்த ஒரு தொழிலை தொடங்க நினைச்சாலும் அது உங்களுக்கு அமோகமான வெற்றியை தேடித்தரும். வாடிக்கையாளர்கள்கிட்ட உங்களுக்கு இருந்த நற்பெயர் பல்மடங்கு உயரப்போகுது. கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவடையும். அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு ஒப்பந்தமும் அல்லது தொழில் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது எளிதாக கிடைக்கும். கடந்த காலங்களில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் மனவேதனைகளும் சொல்லி அடங்காது. கணவன் மனைக்குள்ளே எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். தினமும் உங்கள் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கை துணை மீது அன்பையும் பாசத்தையும் வச்சுருந்தாலும் அதை முழுசாக புரிஞ்சுக்காமல் உங்களை தவறாகவே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காக உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் தியாகம் செஞ்சுட்டு இரவு பகல் பாராமல் உழைச்சாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களால உங்களுக்கு எந்த விதமான மரியாதையோ உரிய அங்கீகாரமோ கிடைச்சிருக்காது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சொத்துக்காகவோ அல்லது சிறு சிறு காரணங்களுக்காக உங்களை எதிரியாக பாவித்து உங்களை விட்டு வெகு தூரம் விலகி சென்றிருப்பாங்க. உறவினர்கள் மத்தியில் நீங்கள் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு எப்பவுமே கெட்ட பேர் தான் வந்து சேர்ந்திருக்கும். பல சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைக்காமல் புறக்கணிச்சிருப்பாங்க. உங்களை மனசளவில் ரொம்பவே காயப்படுத்தியிருப்பாங்க. திருமண வயசில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பல வருஷங்களாக திருமணம் எத்தனையோ வரன்களை பார்த்தும் பொருத்தம் இல்லாமல் எதுவுமே கைகூடாமல் கடைசி நேரத்தில் ஏதோ சின்ன காரணத்தினால தள்ளி போய் பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும். நமக்கு திருமணமே நடக்காதா அல்லது நல்ல வாழ்க்கை அமையாதா அப்படின்னு ஏக்கம் ஆழமாக உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். அதே போல் திருமணம் முடிஞ்சு பல வருஷங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல மருத்துவமனைகளுக்கு ஏறி இறங்கி பல புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போய் வேண்டியும் எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு ஏமாத்தத்தோடு இருந்திருப்பீங்க. சுற்றி இருக்கிறவங்க உங்கள் முதுகுக்கு பின்னாடி குழந்தை இல்லாதவங்க அப்படின்னு குத்தி காட்டி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய இதயத்தை ரணமாக்கி இருக்கும். காலம் எல்லாமே உங்களுக்கு முடிய போகுது. இந்த வருடத்தின் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல திருமண வரன் அமையும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இத்தனை காலமாக இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் பனி போல விலகி இருவருக்கிடையே அந்யோன்யமும் அன்பும் காதலும் பல மடங்கு அதிகரிக்க போகுது.
குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கி உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. உங்களை விட்டு விலகி சென்ற சகோதர சகோதரிகள் உறவினர்கள் அவங்களுடைய தவறை உணர்ந்துக்கிட்டு மீண்டும் உங்களை தேடி வந்து உரிமையோட உறவாடுவாங்க. உங்களை யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்தி ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய குடும்பம் மற்றும் சமூக அந்தஸ்து மிக உயர்ந்த நிலையை அடைய போகுது. உங்கள் ராசியில் லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் இதுவெல்லாம் எல்லாருக்கும் நடக்குமா, எனக்கும் நடக்குமா அப்படின்னு எந்த இடத்துலையும் எதிர்மறையான எண்ணங்களோடு நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை 100% ஈடுபாட்டோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் நிச்சயமாக 100% பலன்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.